அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று தொடர்பான வழக்கை பொங்கலுக்கு பிறகு 19ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கு உச்சநீதிமன்றத்தில் படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மனு தொடர்பாக தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று தணிக்கை வாரியமும் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்நிலையில் இந்த மனு பொங்கலுக்கு பிறகாக 19ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக படத்தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இந்த மனு வரும் 19ஆம் தேதி திங்களன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று தணிக்கை வாரியம் தரப்பில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கலுக்கு பிறகாக 19ஆம் தேதி திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரிப்பதாக அறிவித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி அந்த பட நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி டி ஆஷா விசாரித்தார். அப்போது கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் அன்றைய தினமே அந்த உத்தரவை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை சென்சார் போர்டு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே சென்சார் போர்டுக்கு பல்வேறு கேள்வி எழுப்பி, அதாவது பட நிறுவனத்திற்கு பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எழுப்பிய பிறகு இந்த தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு காரணமாக ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜனநாயகன் படம் குறிப்பிட்ட அந்த நாளில் வெளியாக முடியாமல் போனது. தொடர்ச்சியாக தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து அந்த பட நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. அது தொடர்பான மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலா மதன், இப்ப உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு தான் அந்த உத்தரவை பிறப்பித்தது. தற்போது மேல்முறையீட்டுக்கு போயிருப்பதனால உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த போது தலைமை நீதிபதி அவர்கள் கேட்ட முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் எதற்காக இவ்வளவு அவசர கதியில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் தனி நீதிபதிக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்திற்கு சான்று பெறும் அதுக்கு முன்னதாக வெளியீட்டு தேதி அறிவித்தது ஏன் என்றும் இந்த பட நிறுவனம் கேள்வி எழுப்பினார்கள். ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டுக்கு போதிய அவகாசம் வழங்காமலேயே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் என்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த ஒரு உத்தரவு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, தடை விதிக்கப்பட்டது. தற்போது அதே கோரிக்கையுடன் தான் தற்போது சென்சார் போர்டு தரப்பிலும் அங்கு உச்சநீதிமன்றம் வாதமாக எடுத்து வைக்கப்படும். எந்த ஒரு வழக்கு சொன்னாலுமே எதிர்மனுதாரருக்கு உரிய கால அவகாசம் வழங்கிய பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று சட்டத்தில் உள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றாமல் இன்றைய தினம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நாளைய தினமே அதுக்கு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஒரு நாள் கழித்து அடுத்த மறுநாளை தனி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் உடனடியாக மேல்முறை செய்தார்கள். அந்த ஒரு மேல்முறையீட்டத்தில் சென்சார் போர்டு வாதங்களை ஏற்றுக்கொண்டு உரிய கால அவகாசம் வழங்காமல் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தான் இடைக்கால தடை விதிக்கப்படும் படத்திற்கு. அதை எதிர்த்து தற்போது பட நிறுவனம் அங்கு சென்றாலும் கூட சென்சார் போர்டு தரப்பை பார்க்கும்போது தாங்கள் வழக்கை எதிர்க்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய, விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் வைக்கப்படும். இது போன்ற ஒரு உரிய விளக்கத்தை கொடுக்காமல் அவகாசத்தை கொடுக்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்பதால் உச்சநீதிமன்றத்திலும் அந்த ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி முடிவை எடுக்க முடியும். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.